ஒரு மனுஷன் கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கணும்னா, இஃப் எ மேன் வாண்ட்ஸ் டு பி அ வெசல் ஆஃப் ஆனர், அவன் என்ன செய்யணுமா? 2 தீமோத்தேயு 2:21 வாசிக்கிறோம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும், எஜமானுக்கு உபயோகமானதும், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான். இப்போ கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கணும்னா, அவன் எவைகளை விட்டு 16வது வசனம், சீர்கேடான வீண் பேச்சுக்களை விட்டுறணும். 22வது வசனம், பாலியத்துக்குரிய இச்சையை விட்டுறணும். நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் சீர்கேடான பேச்சு இருக்கக்கூடாது, தேவையில்லாத சம்பாஷணம் இருக்கக்கூடாது, ஆகாத பேச்சு இருக்கக்கூடாது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது, ஃபோனில் உட்காந்து மணிக்கணக்காக புறணி பேசக்கூடாது, இங்கே நடக்கிற காரியம் அங்கே நடக்கிற காரியம், அரசியல் சினிமான்னு உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து பேசக்கூடாது. அப்படி பேசுகிறவங்களுக்கு, அப்படி பேசுகிறவங்களையும் அப்படிப்பட்ட பேச்சுகளையும் விட்டு விலகு. 2வது காரியம், பாலியத்துக்குரிய இச்சையை விட்டு ஓடு. பிசாசை பார்த்து வேதம் என்ன சொல்றதுன்னா, எதிர்த்து நில்லுந்து. அந்த இடத்துல நிற்கலாம், அப்போதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாம். ஆனால் பாலியத்துக்குரிய இச்சைன்னு வரும்போது வேதம் சொல்லுது, ஓடிடு, அந்த இடத்துலயே இருக்காத, ஓடிடு. இன்றைக்கெலாம் நம்ம கழுத்துலேயே ஒரு இச்சையை போட்டு கட்டி வச்சுட்டு சுமந்துட்டு தெரிகிறோம். இந்த செல்ஃபோனு அதில் இப்போ வர்றதும் கேட்குறதும் பார்க்குறதும் ஆகாததும் பாலியத்துக்குரிய இச்சைகளை தூண்டுகிறதுமா இருக்கிறது. இந்த அவைகளை விட்டு ஓடுங்க. அப்படி ஓடிட்டு, இதை மட்டும் ஓடிட்டா மட்டும் பத்தாது, இவைகளை விட்டு மீன் பேச்சை விட்டுட்டு பாலியத்துக்குரிய இச்சையை விட்டுட்டு என்ன பண்ணணுமா? ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் அனுதினம் கழுவப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட, இப்போலாம் வர்ஷிப்பில் மனம் திரும்புதெல்லாம் இல்லை, அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், பெரியவர் நல்லவர் தான், நல்லது, அதை அப்படி தான் ஆராதிக்கணும். ஆனால் அது கூட சேர்ந்து என்ன இருக்கணும்னா, எலிமெண்ட் ஆஃப் வர்ஷிப் ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் த எலிமெண்ட் ஆஃப் ரிப்பன்டன்ஸ். மனம் திரும்புதல் இல்லாத ஆராதனை ஒரு ஓட்டையான ஒரு ஆராதனை. ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால், அவன் மனம் திரும்பினானா, ஐயோ ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும் என்று தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும் சொல்லி அன்னைக்கு அந்த ஆயக்காரன் ஜெபம் பண்ணானே, அப்படி தன்னை சுத்திகரித்து கொண்டால், அப்படி சுத்திகரிக்கப்பட்டவன் எப்படி இருப்பானா? பரிசுத்தமாக்கப்பட்டவனாக இருப்பானா, எஜமானுக்கு உபயோகமாக இருப்பானா, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டவனாக இருப்பானா, கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பானா. கர்த்தர் கனம் பண்ணுகிற பாத்திரமாய் மாற வேண்டும். சீர்கேடான பேச்சை விட்டு ஓடுவோம், பாலியத்துக்குரிய இச்சையை விட்டு விலகி ஓடுவோம். நம்மை நாமே சுத்திகரித்துக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படுவதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்கிறவர்களாய் மாறிப்போம். கர்த்தருடைய கனம் நம்ம தேடி வரும். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், பகைவருக்கு முன்பாக பந்தி ஆயத்தம் பண்ணுவேன். இதெல்லாம் யாருக்குன்னா, இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறவனுக்கு. நீ கனமான பாத்திரமா?